மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு அப்புறகு இன்றைக்கி கொஞ்சம் பங்கு மார்க்கெட் ஒரு சிறிய அளவில் கெயின் இருந்தது. என்எஸ்சி பார்த்தீங்கன்னா 165 பாயிண்ட்டும் பிஎஸ்சி 498 பாயிண்ட்டும் கெயின் ஆகிருக்கு. பட் ஆனால் இது வந்து லாஸ்ட் வீக் எவ்வளோ ட்ராப் ஆச்சோ அதில் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு எழுச்சின்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த பாசிட்டிவும் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்லேயும் அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததால இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 165 பாயிண்ட்ஸ் வந்து கெயினில் இருந்தது. சென்செக்ஸ் வந்து 498 பாயிண்ட்ஸும் 0.64% வந்து கெயினில் இருந்தது. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1.1% கெயினும், நிஃப்டி ஐடி 0.13% கெயின் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 50ல் டாப் கெயினர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ 2.36% கெயின் ஆச்சு, ஐடிசி கெயின் ஆச்சு 2.12%, ஹிண்டால்கோ 1.87%, ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.73%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1.72%. லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜர் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப் 1.5%, மாருதி 0.84%, ஹெச்சிஎல் டெக் 0.55%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 0.53%, பஜாஜ் ஃபின்சர்வ் 0.43%. ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பிக்கஸ்ட் யார் கெயின் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கெய்னரில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ, ஐடிசி, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ட்ரெண்டு. லூசிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப், மாருதி சுசுகி, நெஸ்லே இந்தியா, ஹெச்சிஎல் டெக்னாலஜி, பஜாஜ் ஃபின்சர்வ். செக்டரில் பார்த்தீங்கன்னா பேங்க்கு, எஃப்எம்சிஜி, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி, ரியாலிட்டி அப் பை 0.5 to 1%. மீடியா பார்த்தீங்கன்னா மீடியா இண்டெக்ஸ் வந்து 0.4% வந்து ட்ராப்பில் க்ளோஸ் ஆச்சு. 52 வீக் லோவாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் டச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 உள்ள ஸ்டாக்கில் கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் வந்து 52 வீக்கில் ட்ரேட் ஆச்சு இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியும் 788 ருபீஸில் பாசிட்டிவ் 0.5% பாசிட்டிவ். பட் இது வந்து 52 வீக்ஸ் லோவில் ட்ரேட், இந்த ரெண்டு ஸ்டாக் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 100ல இன்றைக்கி எந்த ஸ்டாக்கும் வந்து 52 வீக்ஸ் ஹை டச் ஆகலை. ஸோ இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 0.27, நிஃப்டி 100 0.62, நிஃப்டி 200 0.57, நிஃப்டி 500 0.42, மிட் கேப் 0.47, மிட் கேப் 100 0.33, ஸ்மால் கேப் வந்து மைனஸில் 0.14. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் -10%. ஸோ அது வந்து அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு ஆக்சுவலாக. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டோரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி பேங்க் வந்து 1.1%, நிஃப்டி ஆட்டோ ஏன்னா மேஜராக ஹீரோ மோட்டோகாப்பும் மாருதி சுசுகியும் டவுனில் இருந்ததால் 0.1% இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீஸ் 0.82. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி 0.96, ஐடி 0.13%, நிஃப்டி மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 0.39%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸு வந்து 0.77%. ஸோ இதுதான் இன்றைக்கி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி ரியாலிட்டி வந்து 1.4% வந்து கெயின் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து இப்போ வந்து முதல்ல பேரிஷில் இருந்து புல்லிஷ் டர்னிங் டு புல்லிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1341 இது வந்து புல்லிஷில் இருக்குது. இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணலாம் இந்த ஷேர்ஸ் எப்படி மேலே போயிட்டுருக்குது. முதல்ல புல்லிஷில் இருந்து பேரிஷில் எந்தெந்த ஸ்டாக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸு, சிமன்ஸு, என்ஹெச்பிசி, எஸ்பிஐ, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷுக்கு டர்ன் ஆகிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷில் இருக்குது, மேக்ரோடெக்கு புல்லிஷில் இருக்குது, இன்ஃபோ எட்ஜி, ஸ்ரீ சிமெண்ட்ஸு, டொரண்ட் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லேப்ஸ் இதெல்லாம் வந்து புல்லிஷில் இருக்குது. பேரிஷில் எந்தெந்த ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து போனஸ் கொடுத்ததுலேருந்து அந்த ஸ்டாக் வந்து பேரிஷில் தான் இருக்குது, ஒன்றும் அப்மூவோட தெரியல. அதானி கிரீன் எனர்ஜி எகெயின் இந்த வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அதானி குரூப்ஸில் இஷ்யூஸில் இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷில் இருக்குது. இன்னொன்று இண்டஸ்இண்ட் பேங்க்கும் ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸ் லோவை டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் நியூ 52 வீக் லோவை டச் ஆகிட்டு இருக்கு. அவென்யூ சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஸ்கேண்டலில் இருக்குது, 3461க்கு போயிட்டுருக்கு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000லேருந்து 900 வந்துச்சு, 900லேருந்து இன்றைக்கி வந்து 800 வந்து 800லேருந்து இன்றைக்கி 722 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோவில் வந்து மேஜர் ஆட்டோ செக்டர்ஸ் வந்து கொஞ்சம்
இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒரு ஹாலிடேவும் கிடையாது. பிப்ரவரி இந்த கேலண்டரை சேவ் பண்ணி வச்சுங்க. இது எப்படி யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டைம் ஆகிட்டதால இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.